வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட அனுமதி மற்றும் மின்கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் கருத்து கேட்கும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு. இனிமேல் இனமத அவமதிப்புகளுக்கு இங்கு இடமில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவிப்பு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. அனுர தலைமையிலான அரசாங்கத்தை சாடியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர. தொடர்வது விரிவான செய்திகள். அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட அனுமதி இன்று நள்ளிரவோடு நிறைவடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அரிசி இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பரின் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் பின்னர் அது போதுமானதாக இல்லாதமையினால் அதனை இன்று வரை நீடித்திருந்தது. இதன்படி இன்றைய தினத்திற்கு பின்னர் தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்படும் அரிசி மீள அனுப்பப்படும் என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இதனிடையே இலங்கை சுங்கத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள அனைத்து அரிசி கையிருப்புகளும் இன்றைய தினத்திற்குள் விடுவிக்கப்படும் என்று சுங்க ஊடக பேச்சாளர் சேவலை அருக்குட தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வரையில் 1,27,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகளவான அரிசி சுங்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மின்கட்டண திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவுக்கு வருகிறது. மின்கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த மாதம் 27ஆம் தேதி அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கி ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மேல் மாகாண பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை பண்டார் நாயகா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெறும் நிலையில் மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இதனிடையே மின்சார கட்டண குறைப்பை விரைவில் முன்னெடுக்க முடியாது என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இனிமேல் இனமத அவமதிப்புகளுக்கு வன்முறைகளுக்கு இடமே இல்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தி ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அது தொடர்பாக மேலும் தெரிவித்த அவர், இங்கு இனமத வன்முறைகளுக்கு மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்து சிறைகளில் அடைக்கப்படுவார்கள். எவராக இருந்தாலும் குற்றமளித்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதோடு அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் நியமனம் தொடர்பான தமது எதிர் நிலைப்பாடு மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்து ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதன்படி குறித்த நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை, தகுதி மற்றும் சட்ட மற்றும் நெறிமுறை தரநிலைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளது. கடந்த 8ஆம் தேதி அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதிலும் சட்டத்தின் ஆட்சியினை உறுதி செய்வதிலும் நீதித்துறையின் முக்கிய பங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ள அதே நேரம் நீதித்துறை அமைப்பில் பொதுமக்களின் நம்பிக்கையை பேணுவதற்கு நீதியரசர்களை நியமிக்கும் செயல்முறை மூப்பு தகுதி மற்றும் தகுதியின் அடிப்படையில் அது அமைய வேண்டும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தில் தற்போது 4 வெற்றிடங்கள் உள்ளது. இந்த நிலையில் குறித்த நியமனங்களின் போது நேர்மை, சுதந்திரம் மற்றும் திறனை பிரதிபலிக்கும் வகையில் அளவுகோல்களை பின்பற்றுமாறும் சட்டத்தரணிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் பிறப்பு விகிதம் கணிசமான சரிவை கண்டுள்ளதாக கொழும்பு சீமாட்டி ரிச்சி சிறுவர் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவரான தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது குறித்து கவலை வெளியிட்டுள்ள அவர், இந்த போக்கு நாட்டின் எதிர்காலத்திற்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். அதன் அடிப்படையில் 2013ஆம் ஆண்டில் 3,50,000 பிறப்புகள் நிகழ்ந்த போதும் அது 2024ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை 2,28,000 குறைவடைந்துள்ளது. அத்துடன் தற்போது குழந்தைகளில் பலர் பல்வேறு நோய்களினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் நிகழ்வு கூட 20 ஆண்டுகளுக்கு முன்னர் காணாத ஒரு சூழ்நிலை என்று கூறினார். அதே நேரம் குழந்தை பருவ நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் மனநல கோளாறுகள் அதிகரித்து வருவதையும், குழந்தைகள் இந்த விகிதத்தில் நோய்வாய்ப்பட்டால் எதிர்காலம் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்காது. எனவே மக்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தாவிட்டால் நாட்டில் அனைவரும் ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாகனத்தை மாற்றியமைத்தல் ஒரு குற்றமல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். சுத்தமான இலங்கை திட்டத்தின் கீழ் வாகனங்களின் சில பாகங்களை அகற்ற காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிட்ட போது அவர் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், வாகனங்களை மாற்றியமைத்தல் போன்ற செயல்கள் ஆட்டோமொபைல் துறையை அளிக்கும் என்றும் இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். சுத்தமான இலங்கை திட்டம் குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சபையில் கேள்வி எழுப்பது முரண்பாடாக இருக்கின்றது.
ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் தூய்மையான இலங்கை திட்டம் விவாதிக்கப்பட்டதாக நாங்கள் நினைத்தோம். இருப்பினும் பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகள் குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஊடகங்களை தெய்வீகமாக கருதிய தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை தாக்குவதை பார்ப்பதும் முரண்பாடாக இருக்கின்றது. அத்துடன் எதிர்க்கட்சியில் இருந்தபோது என்னை தாக்க நீங்கள் ஊடகங்களை பயன்படுத்தினீர்கள் என்றார். மற்ற விஷயங்களை நேரத்தை செலவிடுவதை விட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ஆட்சிக்கு வந்ததும் மின் கட்டணத்தை குறைப்பதாக மக்களுக்கு ஜனாதிபதி வாக்குறுதி அளித்த போதும் தற்போது இல்லை என்று குறிப்பிடுவதனாலேயே இந்த அரசாங்கத்தை பொய்யர்களின் அரசாங்கம் என்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சாடியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது இவ்வாறு கூறியுள்ள அவர் மின் கட்டணத்தில் நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள். தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தபோது குறுகிய காலத்தில் மின் கட்டணத்தை 35% குறைப்பதாக வாக்குறுதி அளித்தார். குறிப்பாக 5000 ரூபாய் கட்டணத்தை 3000 ரூபாவாகவும் 9000 ரூபாய் கட்டணத்தை 6000 ரூபாவாகவும் குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆனால் தற்போது வரை கட்டணம் குறைக்கப்படவில்லை. மின்சார சபை 167 பில்லியன் ரூபாய் லாபம் அடைந்துள்ள நிலையில் மின்சார சபை கடன் என்று பொய்யுரைக்க வேண்டாம். 6.1% மின் கட்டணத்தை குறைப்பதாக மின்சார சபை ஊழியர்கள் முன்வைத்த முன்மொழிவினை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ரத்து செய்து மின் கட்டண திருத்த முன்மொழிவை மீளாய்வு செய்யுமாறு மின்சார சபைக்கு அறிவுறுத்தியிருந்தது. தேசிய மின் உற்பத்தி கட்டமைப்பில் 56% நீர்மின் உற்பத்தியினூடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்ற நிலையில் ஏன் 6 மாத காலத்திற்கு மின் கட்டணத்தை திருத்தத்தை பிற்போட வேண்டும் என்பதற்கான காரணத்தை குறிப்பிட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மின் கட்டணத்தை ஓரிரு நாட்களில் குறைப்பதாக குறிப்பிடவில்லை. 3 வருட காலத்திற்குள் மின் கட்டணத்தை நிலையான தன்மையில் பேணுவதற்கும் மின் கட்டமைப்பை மேம்படுத்துவதாகவும் குறிப்பிட்டோம் என்று கூறினார். தொடர்ந்து முறையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி தம்புள்ளை பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றுகையில் மின் கட்டணத்தை குறைப்பதாக குறிப்பிட்டார் என்றார். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையிலான 17 மாத காலப்பகுதியில் 548 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் தாமதமாகியுள்ளதோடு 3 மணி நேரம் முதல் 59 மணி நேரம் வரை தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2023 மற்றும் 2024 நிதியாண்டுக்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்ட தணிக்கை அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 2022-2023 நிதியாண்டில் விமான தாமதங்கள் மற்றும் இடையூறுகள் காரணமாக விமான நிறுவனத்திற்கு ஏற்பட்ட மொத்த செலவு 7,84,000 அமெரிக்க டாலர்களாக காணப்படுகிறது. மாற்று விமானங்களை சரியான நேரத்தில் பெற தவறியது, விமான உதிரி பாகங்களை பெறுவதற்கு நீண்ட நேரம் எடுத்தது மற்றும் நிறுவனத்தின் பணப்புழக்க நிலைமை ஆகியவை இந்த தாமதங்களுக்கு முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பிரச்சனைகளை தீர்க்க பல தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனத்தின் நிர்வாகம் தணிக்கைக்கு தெரிவித்துள்ளது.